நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில கர்மா அப்படிங்கிற வார்த்தைய பலமுறை கேட்டிருப்போம். ஆனா, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரியா புரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல கேள்விக்குறி மட்டும் தான் நமக்கு மிச்சம். அப்படின்னா, உண்மையிலே கர்மானா என்ன? அத பத்தி தான் இன்னொரு அழகான கதை மூலியமா நான் விவரிக்க போறேன். வாங்க கேட்கலாம். ஒரு நாள் ஒரு அரசர் தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. எல்லார பார்க்கும்போதுமே அவருக்கு மனசளவுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பெருமிதத்தோட நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு சந்தன மரக்கட்டை வச்சுட்டு இருக்க ஒரு கடைக்காரர பார்த்ததும் ரொம்பவே கோவம் வருது. அவன அடிக்கணும்னு தோணுது. அவன் மேல ஒரு வெறுப்பு வருது. ஆனா அந்த எண்ணம்லாம் ஏன் இவருக்கு உருவாகுது அப்படிங்கிறது அவருக்கு புரியவே இல்ல. இத தன்னோட வந்த அமைச்சர் கிட்ட சொல்றாரு. அவன் எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் வேலைய செய்றான். ஆனா எனக்கு அவன பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணுது. அவன் மேல ஒரு வெறுப்பு வருது. ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட அத பத்தி பேசிட்டு கடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அரசன் இத பத்தி அமைச்சர் கிட்ட பேசிட்டு ரொம்பவே சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. ஆனா அமைச்சரால அது அவ்ளோ சுலபமா கடந்து போக முடியல. ஏன்னா அரசனுக்கு அவ்ளோ மென்மையான மனசு. திடீர்னு ஒருத்தர் மேல இவ்ளோ காழ்ப்புணர்ச்சி வருது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அதே கடைக்காரர போய் சந்திக்கிறதுக்காக அமைச்சர் போய் அந்த கடை முன்னாடி நிக்கிறாரு. அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. "வியாபாரம்லாம் எப்படி போகுது? பரவால்லையா?" அப்படின்னு சொல்லி பேச்சு குடுக்குறாங்க. "வியாபாரமே இப்போ இல்ல. கடைக்கு வரவங்க எல்லாமே இந்த சந்தனக்கட்டைய பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமா பார்க்குறாங்க. அத பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே சோர்வா போயிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா பேசுறான். அத தொடர்ந்து அவ சொல்ற விஷயம் அமைச்சர ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அது என்ன அப்படின்னா, "ராஜா ஒரு நாள் இறந்தார்னா தான் என்னோட சந்தனக்கட்டைகள வச்சு அவர எரிக்கிறதுக்காக நெறைய சந்தனக்கட்டைகள வாங்குவாங்க. அப்போதான் என்னோட வியாபாரம் எல்லாம் பெருகி, என்னோட கடன்கள் அடைஞ்சு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைய என்னால வாழ முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் அமைச்சருக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது. இவங்களோட இந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு அரசனுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இத இப்படியே விட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. இது இந்த இடத்திலேயே நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கிட்ட போய் சொல்லு. நேத்து நான் வழியில சந்தன கடைக்காரரை சந்திச்சேன். அவரு உங்களுக்கு சில அன்பளிப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிறிய சந்தன பேழைகள உங்களுக்கு பரிசளிச்சிருக்காரு. நீங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட குடுக்குறாங்க. அரசரும் வாங்கி பார்த்துட்டு அந்த சந்தன கட்டையோட வாசத்துல ரொம்பவே சந்தோஷமாயிடுறார். அதனால அமைச்சர்கிட்ட சில பொற்காசுகள் குடுத்துட்டு, அந்த கடைக்காரனுக்கு இந்த பொற்காசுகள நீ பரிசளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி குடுத்து அனுப்புறாங்க. அமைச்சரும் அத கொண்டு போய் அந்த வியாபாரி கிட்ட குடுத்துட்டு, இந்த பொற்காசுகள் அரசர் உனக்கு அன்பளிப்பா குடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராரு. அந்த நிமிஷமே அவனோட கடன்கள்லாம் அந்த பொற்காசுகள் மூலியமா அடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் அரசன் அதே தெருவுல ஊர்வலமா வந்துட்டு இருக்காரு. அப்பவும் அதே சந்தன கடைக்காரர பார்க்குறாங்க. ஆனா, இப்போ அவங்க மனசுல எந்த எண்ணமும் தோன்றல. ரொம்பவே சாதாரணமா அவங்கள கடந்து போயிடுறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் கர்மாவா வேலை செய்யுது. அவங்களோட எண்ணங்கள் தீயவையா இருக்கும்போது, அரசன் அவன பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல தோணுது. அவன எனக்கு பிடிக்கவே இல்ல. அவன அடிக்கணும் போல தோணுது. அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ள வந்தது. அந்த எண்ணத்துக்கு காரணம் எதிர்ல நிக்கிற ஒரு மனிதனோட தவறான எண்ணமா தான் இருந்தது. அதுவே அமைச்சர் அந்த இடத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு சரி பண்ணுனதுனால, அவங்களோட மனசுலயும் எந்த தீமையான எண்ணமும் இல்ல. அதனால அவங்க எதிர்ல இருக்கிற யாருக்குமே அவர் மேல எந்த தீமையான எண்ணங்களும் வரல. இந்த விதத்துல தான் கர்மா மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயத்த செய்யுது. மற்றவர்கள் மேல உன்னோட எண்ணங்கள நீ எதுவா திணிக்கிறியோ, அதுவா தான் உனக்கு திரும்ப நல்லதாவோ, கெட்டதாவோ வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை விளக்குற ஆழமான கருத்து. ஒரு மனிதனோட எண்ணங்களின் வெளிப்பாடு தான் செயலா இருக்கு. அந்த செயல் சரியா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனோட எண்ணங்கள் சரியா இருந்தாலே போதுமானதா இருக்கும். நம்மளோட சிந்தனை நேர்மறையா இருந்தது அப்படின்னா, நம்மளோட கர்மாவும் நேர்மறையா இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் எதிர்மறையா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு நடக்கவிருக்கிற செயல்களும் எதிர்மறையா தான் இருக்கும். என்றைக்குமே நம்மோட எண்ணங்கள்ல முழு கவனம் செலுத்தினாலே போதும். நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கர்மாவ அனுபவிக்கிறோம், நம்ம கஷ்டத்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள சரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்கும். நன்றி.